அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, நான் இன்று உங்களோட இணைந்திருப்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் ஒரு போஸ்டரை பார்த்துத்தான் நீங்க இந்த வீடியோவை பார்க்கிறார்களா இருக்கும். அதாவது போஸ்டர்ல எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பீங்க பிள்ளைகள். ஆனா சின்ன ஒரு இந்த வேலை திட்டத்தை பத்தி சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு தாளத்துக்காக வேண்டித்தான் இந்த வீடியோவை நான் செய்றேன். ரைட் மாணவர்களே, நீங்களே இன்னும் ஒரு மந்த்ல எக்ஸாம் செய்யறதுக்கு இருக்கிறீங்க. 2.5 வருடங்களுக்கு முன்னால O level செஞ்சு எங்கட சமூகத்தை பொறுத்த வரையில, இந்த தமிழ் மீடியம் மாணவர்களை பொறுத்த வரையில 8A 9A சொல்லி 7A சொல்லி நல்ல ரிசல்ட் எடுத்தாக்கள் தான் A level படிக்க போவாங்க. அப்ப அந்த காலத்துல உங்களோட பெற்றோராக மீக்கலும் நீங்களாக மீக்கலும் நான் ஒரு பயோ படிக்கிறாக்கலண்டா மருத்துவராக வேண்டும் என்று சொல்லி, அதே நேரம் எக்ஸ் படிக்கிறார்கள் சொன்னால் நான் ஒரு இன்ஜினியராக வேண்டும் என்று சொல்லி, பயோ படிக்கிறார்கள் சொன்னால் நான் நல்ல மருத்துவத்துறையில் நல்ல யூனிவர்சிட்டிஸ் கிளம்பு பேராதினிய போகணும் என்று சொல்லி, இன்ஜினியரிங் படிக்கிறாக்கலண்டா மொரட்டோ யூனிவர்சிட்டி போகணும் என்று சொல்லி, இப்படி பல ஆசைகளுடையும் நான் இந்த இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி பல ஆசைகளுடையும் தான் நீங்க இந்த A லெவலுக்கு கால் எடுத்து வைத்திருப்பீர்கள். ஆனா நீங்க நிறைய பேர் அந்த ஆரம்பத்திலே இருந்த அந்த கனவுகள் இப்ப எக்ஸாம் கிட்ட இந்த டைம்ல நிறைய பேர் கனவுகள் அது அவர்கள் இலட்சியங்கள் அது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயமா நிறைய பேருக்கு மாறி இருக்கும். உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப ஏழை மாணவர்களுக்கு இன்னும் சமூகத்தில வாழ்வாதாரம் கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல பணக்காரர்களை தவிர முன்னேறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னால் இந்த கல்வின்னு சொல்லியது எல்லாருக்கும் நல்லா தெரியும். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாக்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி நீங்க ஒரு இன்ஜினியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட ஃபேமிலி எந்த நிலப்பாட்டில் இருந்தாங்களோ அந்த நிலப்பாட்டில இருந்து டோட்டலா ஒவ்வொரு அப்படி ஆகினாக்கள் ஃபேமிலிஸும் மாறி இருக்கிற நிறைய வரலாறுகள் எங்களுக்கு நாங்கள் கண்முன்னே கண்டுகொண்டே இருக்கிறோம். அதே நல்லா எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ஸை மாற்றணும்னு சொன்னால், இந்த சமூகத்தை மாற்றணும்னு சொன்னால் ஒரே ஒரு இந்த கல்வியால மட்டும் தான் இருக்கு. அப்ப இதை நம்பி நாங்கள் படிச்சு நல்ல இடத்துக்கு வரணும், எங்களோட பேரண்ட்ஸை எங்களோட சொசைட்டியை நல்ல இடத்துல நாங்கள் படிச்சு வச்சு நல்ல முறையில் கைடன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நோக்கத்தில் நாங்கள் ஆட்கள் இன்னைக்கு ஏதாவது சயின்ஸ் படிச்சு வந்ததால இன்னைக்கு எங்களோட மார்க்ஸ்கள் ரிசல்ட்ஸ்கள் குறைவா ஓட்டு சொல்லி ஒரு அவநம்பிக்கையில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்லியது பிள்ளைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப எனக்கு நான் பொதுவாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் செய்யறேன். O level மாணவர்கள் ஆகிக்கலும் A level மாணவர்களுக்கு ஆகிக்கலும். நான் மொரட்டோ யூனிவர்சிட்டியில கரண்ட்லி அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஆகிக்கிறேன். எனக்கும் எக்ஸாம் சீக்கிர நிறைய இது அளிக்கிறேன், இந்த கிளாஸ் சீக்கிர. அப்ப இது எல்லாத்திலையும் செஞ்சுட்டும் எனக்கு டைம் நிற்கிற மாதிரி எக்ஸாம் கிட்ட ஆகல இந்த சொசைட்டிக்காக இந்த மாணவர்களுக்காக ஏதா இந்த வழியை காட்டிட்டேன்னு சொன்னால் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட ஊரை அவங்க என்ன சரி ஒரு இதுல முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வேலை நான் செஞ்சுட்டு தான் வரேன். அது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முதல்ல முன்னுக்கு வச்சு இணைஞ்சு வந்த மாணவர்களுக்கு நல்லா தெரியும். ரைட். அந்த வகையில தான் நான் இந்த முறையும் பிரிக்கிற மாணவர்கள் எல்லாரையும் 100 மாணவர்கள் என்றால் 90 மாணவர்களே இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இதான் நிதர்சனம். இந்த மாணவர்களை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டி நல்ல முறையில் எக்ஸாம் செய்ய வைக்கணும்னு சொல்லி, ஒரு நல்ல ஒரு ஈக்குவல் ரிசல்ட்டையும் பார்க்க நல்ல ஒரு ரிசல்ட்டை போகணும்னு சொல்லியும் ஒரு வேலை திட்டம் செய்யணும்னு சொல்லித்தான் நான் இது ரெடியாகிறேன். இந்த சோசியல் வேக்ல நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த ஒரு எக்ஸாம் எழுத போறேன். 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கான பிசிக்ஸ் பாடத்துல மிக முக்கியமான பாடம் Z ஸ்கோரை தீர்மானிக்கும் பாடம் சொன்னா அது இந்த வருஷம் இதுதான் ஆயிக்கும். ஏண்டா இது முக்கிய தாக்கம் செலுத்துது. அப்ப இந்த பாடத்துல அவரோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணியதுக்குரிய சில வேலை திட்டங்களை இந்த ஒரு மாதத்துள்ளுக்க நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைவனுக்காக வேண்டி செய்ய போறேன். அப்ப இது கஷ்டமான வேலை தான். மேலே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மூளை பார்க்க நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதை செய்யறேன் நான் நார்மலா செஞ்சுட்டு போற வேலை இல்லை. ரைட். உள்ள இப்போ மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணியதுக்கு நான் என்ன செய்தாலும் செய்ய போற விஷயம் என்ன சொன்னால், எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்லையும் மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணியதுக்குரிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு செய்ய போறேன். அந்த அடிப்படையில நான் இதுகளுக்கு இந்த எஸ்ஏ ஆய்க்கலும் சரி ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஆய்க்கலும் இந்த ரெண்டிலையும் பொதுவா இந்த எஸ்ஏல 10 கேள்வி இருக்குது. சரி, 10 கேள்வி இருக்குது. அதே போல ஸ்ட்ரக்சர் எஸ்ஏல 4 கேள்விகள் இருக்குது. 4 கேள்விகள் இருக்குது. சரியா? இந்த 10லையும் இந்த 4லையும் இந்த முறைக்கு எந்த அதாவது கெஸிங்ஸ் டார்கெட் பண்ணிய சில பகுதிகள் இருக்குது. இதுக்கு இந்த பாடத்துல தான் கேள்வி வரும்னு சொல்லிய அதுல இந்த பகுதியில தான் இந்த மாதிரி கேள்வி தான் வரும்னு சொல்லி எங்களுக்கு அனுமானிக்கலாம். அதாவது கொள்ளும் கெஸிங்ஸ் கட்டாயம் அதுல வரும்னு சொல்லியது ஒரு நாளும் இல்ல. ஆனா
எங்களுக்கு அந்த இருக்கிற காலத்துக்கு எல்லா பாடத்தையும் படிச்சு கிளியர் பண்ணிட்டே பார்க்க நான் இதை செய்ய போற இந்த பாடத்தில இருந்து எப்படியும் இந்த 10 எஸ்ஏல இருந்து நீங்க 4 எஸ்ஏ தான் வந்து செய்யணும். சரி, அதே போல வந்து இதுல 4 ஸ்ட்ரக்சர் வந்து அதேண்டா ஃபுல்லா செய்யணும். 4 ஸ்ட்ரக்சரையும் நீங்க ஃபுல்லா வந்து செய்யணும். சரியா? ரைட். அப்ப நாங்க 10க்கும் கெஸ் பண்ணி சொன்னால் அதுல இருந்து எப்படியும் 4 கேள்விக்கு வரும்னு சொல்லியது எங்களுக்கு கூடுதலா நிகழ்த்தாவ கூடு. சரி, அதை அடிப்படையாக கொண்டு 15 மார்க்ஸ் சொல்லி எங்களுக்கு அந்த MCQ எக்ஸசைஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து அது ஒரு ஹை ஸ்கோர் பண்ணலாம் சொல்லியதான் இந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம். நிகழ்த்தாவ வந்து கூட 10 கெஸ் பண்ணி சொன்னா 10 கேள்விக்கு நாங்க கெஸ் பண்ணி சொன்னால் அது கெஸ் பண்ணி கேள்வியில 4 கேள்விக்கு வந்து அதே மாதிரி வாரம் சொல்லியது புரியவே இல்லை. சரியா? அப்ப அதை அடிப்படையாக கொண்டுதான் நான் செய்ய போறேன். அப்ப இந்த 4 கேள்வி ஃபுல் மார்க்ஸ் எடுத்து இந்த 4 கேள்வி எடுத்தா இந்த சைட்ல வந்து வரும். அதே போல சில MCQக்கும் உரிய சில கெஸிங்ஸ் வந்து இந்த மாதிரியான கேள்வி வரலாம்னு சொல்லியத நான் இதை லூக்கா செய்யக்கொள்ள செல்லுவேன். நான் மெயினா டார்கெட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எப்படி MCQ மார்க்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ணின்னு சொல்லியத கைட் பண்ண ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு 30 நாளுக்கையும் 30 MCQ சரி செய்யறதுக்கு ஏதும் நீங்க சரியா ட்ரை பண்ணி வச்சுனா இப்ப உங்களுக்கு நோவலா தெரியும் நான் மிஸ் பண்ணிய விஷயங்கள் தான் முதலாவது எஸ்ஏல அதாவது மெக்கானிக்ஸ்ல வந்து நான் வந்து சக்தி சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் சக்தி வேலை சம்பந்தமான விஷயங்கள் இதுல இருந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கூடுதல் விளங்குது. பாஸ் பேப்பர்ஸையும் இந்த ஸ்கூல் பேப்பர்ஸையும் ஃபேமஸான சேர்மாட்ட பேப்பரையும் நீல மீடியம் வச்சு பார்க்கறதில்லை. அப்ப அதே போல தான் இந்த இடத்துல வருகா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து இந்த சைடையும் கொஞ்சம் எதிர்பார்க்கிய சரளகதி வித்யாவை கொஞ்சம் நாங்க இந்த சைட்ல இப்படி எதிர்பார்க்கிறேன். அதே போல வந்து மரகா லைட்டும் சவுண்டும் வர எஸ்ஏ எடுத்து சொன்னா பிள்ளைகள் அனலைஸ் பண்ணி சொன்னால் இந்த முறை லைட் வரத்துக்குரிய சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. 100% சான்ஸ் அதிகரிக்குது. அதுலயும் ஒளி முறிவு ஒளி தெறிப்புல வந்து வாரத்துக்கு சான்ஸ் வந்து கூட. ஒளி முறிவு ஒளி தெறிப்புல வந்து முறிவு அல்லது தெறிப்பு இவை ரெண்டுலையும் வாரத்துக்குரிய சான்ஸ் வந்து கூட நிறைய ஸ்கூல் பேப்பர்ஸ்ல இது சம்பந்தமான கேள்வி தான் போட்டிக்கிறான். அடுத்தது வந்து இன்னும் பொதுவா வந்து எப்பயும் பொதுவா லைட்ல ஒரு கேள்வி வரணும்னு சொன்னால் அது ஒளியியல் உபகரணங்கள் இல்லாட்டி மனிதண்ட ஒளியியல் உபகரணங்கள் உருவாக்கப்படினா மனிதண்ட கண் சம்பந்தமா வந்து பொதுவா வந்து அது கேள்வி சில வருடங்கள் லைட்ல கேள்வி வந்திருக்குன்னு சொன்னா ஒரு 10 வருடத்துக்கு பார்த்து சொன்னால் அதுல கூடுதலா வந்து ஒளியியல் உபகரணங்கள் இல்லாட்டி மனிதண்ட கண் வந்திருக்கும். அது டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அதான் போட்டானது. அப்ப இந்த சைட் வந்து அந்த லைட்டும் சவுண்ட் வாரத்துல டார்கெட் பண்றோம். அதே போல வந்து இதுதான் கவர்மெண்ட் சொல்லியில இதை டார்கெட் பண்ணி நான் படிக்கிற இதுல இருந்து 4 எஸ்ஏ செய்யறது கேளுமாகும். சரியா? அடுத்தது வந்து என்னோட 7வது எஸ்ஏல வந்து பிசிக்குமை சம்பந்தமா தான் வரணும். பாஸ் பேப்பர்ஸ் ரட்டாவே பார்த்து சொன்னால் அதுல அங்கீகிற பெட்டேட பார்த்து சொன்னால் பிசிக்குமை தான் வரணும். ஆனால் இதோட வந்து மேற்பரப்பில் விசை சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து வாரத்துக்கும் சான்ஸ் வந்து கூடுதலா இருக்கிறது. அப்ப இது ரெண்டையும் சம்பந்தமான கேள்வி நிறைய ஸ்கூல் பேப்பர்ஸ்ல 2 மாறி போட்டிக்கிறான். இது ரெண்டையும் வந்து பண்ணி பார்ப்போம். ஃபுல்லா கொஞ்சம் டீடைலா கேள்வி தான் செய்வோம். சரியா? அடுத்த விஷயம் வந்து பிள்ளைகள் மரா செல்ல போன சொன்னால் எங்கட இந்த புலங்கள்ல வந்து வர எஸ்ஏல வந்து இந்த போல வந்து வந்திக்கிற அந்த பெட்டனை பார்த்து சொன்னா மின்புலம் வந்து தான் வரணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் வந்து வரணும். மின்புலம் தான் வந்து வரணும். சரியா? இல்லாட்டி காந்தப்புலம். ஏன்னா காந்தப்புலம் அதிகமான வருடங்கள்ல வந்து திடீரென்று போட்டிக்கிறான். மின்புலம் இல்லாட்டி காந்தப்புலம் வாரத்துக்கு இதுல சான்ஸ் வந்திருக்கு. இல்லாட்டி ரெண்டும் சம்பந்தப்பட்டு வர கேள்வி எழுமிக்கிற அது மாதிரி செய்வோம். அது மாதிரி வரலாம். சரியா? ரைட். அடுத்த எஸ்ஏ வந்து 8வது எஸ்ஏ பிள்ளைகள் எலக்ட்ரிசிட்டியில வருது. அந்த எஸ்ஏல வந்து கூடுதலா வந்து மின் சக்தி சம்பந்தப்பட்டது. அதாவது மின் சக்தின்னு சொன்னால் ஒரு பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகள் வந்து சிலது பாக்கியத்து கேளும் 2022ஆம் ஆண்டுகள மாதிரி அந்த கேள்விகள் வெற்றியோடு சம்பந்தப்படுத்தி வர அந்த மாதிரியான கேள்விகள் வந்து வார்த்தைக்கு சான்ஸ் கூட இருக்கிற இந்த போல அது இல்லாட்டி இந்த இடைக்கடைய போட்டோடு தான் இந்த மினியக்க விசையை பத்தி டைனமோ இல்லாட்டி மோட்டர்ல தூண்டப்படும் மினியக்க விசை தெரியும். இது 2021ஆம் ஆண்டுல இந்த டைம்ல வந்த மாதிரி திடீரென்று தெரியும். இது மாதிரி போட்டது கேள்வி. சரியா? டைனமோ மோட்டர் அல்லது டைனமோல வந்து மின்னியக்க விசை இல்லாட்டி பேட்டரி இந்த மின் சக்தி சம்பந்தமான கேள்விகள். சரியா? ரைட்ல இது சைட்லாம் கூடுதலா இந்த சைட்லையும் கூடுதலா கேள்விகள் போட்டிக்கிறார் ஸ்கூல் பேப்பர்ஸ்ல.
நான் எல்லாம் சொல்றது வந்து சிங்கிள் மீடியம் ஸ்கூல் பேப்பர். அடுத்ததா வந்து எங்களுக்கு 9வது கேள்வி எடுத்து சொன்னால் அதுல இதுல ரெண்டு பார்ட் வரும். ஒரு எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் லேசான விஷயம் வந்து எலக்ட்ரானிக் எஸ்ஏ. யார் சரி எலக்ட்ரிசிட்டியும் படிக்கிற எலக்ட்ரானிக்ஸும் படிக்கிற சொன்னால் எலக்ட்ரானிக்ஸை படிச்சு எஸ்ஏ நோபலா செஞ்சு மாற்றி எடுக்கலாம். அவ்வளோ லேசான சைடு தான் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸை கேள்வியை பார்த்துன்னு சொன்னால் அது ஸ்கூல் பேப்பர் சொன்னால் ஒரு வேற மெத்தடை போட்டிக்கிறான். சரியா, பாஸ்ட் பேப்பர் ரியலைஸ் பண்ண சொன்னால் இப்படியும் ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து வாரத்துக்கு சாங்ஸ் வந்து ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். அதே போல கடைசாவது கேள்வி ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்தா ஜிகேஎச் கவர்மெண்ட் தெரியாது, அது எவ்வளவு தெரியும். பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்துன்னா அப்படிதான் பேட்டர்ல வந்து தொடர்ச்சியா வந்து கேள்வி வந்து ஆபரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து சொன்னால் அதே போல ஜிகேஎச் வந்து கீழே கால சம்பந்தப்படும். சரியா, இப்ப இந்த சைட்ல அதே சம்பந்தமா கதைப்போம். அடுத்ததா வந்து எங்களோட ஹீட் வந்து வர கேள்வி. அதாவது ஹீட்ல வந்து புலகள் பாஸ்ட் பேப்பர்ஸ் பெண்ணை பார்த்துன்னு சொன்னால் அதாவது சாரிடப்பதன் தொடர்பீடப்பதன் சம்பந்தமான கேள்விகள் தான் பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்த்துன்னு சொன்னா வரக்கூடிய சான்ஸ் இருக்கிற. இதோட எப்பயும் பொதுவாக வர கேள்வி தான் வர முடியுமான ஹீட்ல வந்து ஆப்பிமித்தியர், அதாவது வந்து வெப்ப கடத்தல், உடற்காவுகை, அதே போல வெப்ப விரிவு, இந்த சைட்ல இருந்து காகுமித்தியர் இருந்து வர சைட் அதாவது பொதுவாக வந்து வாரது. சரியா, அப்ப அந்த சைடையும் வந்து கேள்வியை போட்டிக்கிறான். அப்ப அந்த சைட்ல அதை வந்து பார்ப்போம். அதே போல வந்து இந்த ஸ்கோர் பண்ணிட்டு கேள்வி மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஸ்கோர் பண்ணி ஆப்ஷன் தான் இதுல வந்து வர அடுத்த கேள்வி. எங்களுக்கு என்னத்துல சடமும் கதிர்ப்பும் செல்லியத்துல வந்து வர கேள்வியில வந்து நஷ்டிக்க சக்திய இது மாதிரி சைட்ல இருந்து, அதே போல பிரகாச வித்யுத் ஆச்சரணை அதாவது ஒளி மின் விளைவு இந்த மாதிரி சைட்ல இருந்து என்ன செய்யணும் எங்களுக்கு கேள்வி வந்து வாரத்துக்குரிய போட்டிக்கிறான். அப்படித்தான் ஸ்கூல் பேப்பர்ஸ்ல கூடுதலான கேள்விகள். அப்ப புள்ளகள் இதுதான் டார்கெட். நான் இதை டார்கெட் பண்ணித்தான் கேள்விகள் வந்து செய்வேன். அதாவது நான் செய்ய போற வந்து முக்கியமா வந்து ப்ரொவின்ஸ் பேப்பர்ஸ் வந்து செய்வேன். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் நல்ல பேப்பர்கள், சதர்ன் ப்ரொவின்ஸ் இது மாதிரி, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இது மாதிரியான நல்ல ப்ரொவின்சியல் பேப்பர் எழுதிக்கிற இந்த ப்ரொவின்ஸ் பேப்பர்ஸ் வந்து இதில் இருக்கிற கேள்விகள். அதே போல வந்து ஸ்கூல் பேப்பர்ஸ் வந்து சிங்கள மீடியம், அதாவது விசாகா காலேஜ், ரோயல் காலேஜ், அதே போல வந்து ஆனந்தா காலேஜ், நாலந்தா காலேஜ், அதே போல இப்படி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நல்ல பேப்பர்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல. சரியா, அந்த பேப்பர்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணு. சரி, ஸ்கூல் பேப்பர்ஸ்ல வந்து ஆனந்தா காலேஜ், நாலந்தா காலேஜ், அதே போல வந்து ரோயல் காலேஜ் இது மாதிரி இங்க ரத்னாவளி காலேஜ் இதெல்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணி, அதாவது அந்த ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய மாணவர்கள் மெடிசின் வந்து அதே போல எலக்ட்ரிக்கல் அந்த செகண்ட் அது போறாங்க. சரியா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் பேப்பர்ஸ்ல வந்து வர மாதிரியான கேள்விகள் எக்ஸாமுக்கு வரது கூட. சரியா, அதே போல வந்து பிள்ளைகள் இன்னும் ப்ரொஃபசர் கலிங்க பண்டாரசோட பேப்பர். சரியா, கலிங்க பண்டாரசோட பேப்பர் அதே போல இதுல இன்னும் இன்க்ளூட் பண்ண போற பேப்பர் தான் நான் இந்த ஃபேமஸ் சிங்கள மீடியம் டீச்சர்ஸ். சரியா, அந்த டீச்சர்ஸ்ல வந்து ஃபைனல் மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த மாடல் பேப்பர்ஸ்ல இருக்கிற கேள்விகளும் டார்கெட் பண்ண அந்த கேள்விகளையும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இப்ப முதலாவது ஒரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மெக்கானிக்ஸுக்குரிய கேள்விகள் எல்லாம் அளவா தொகுத்தெடுத்து இந்த கேள்வியை தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த கேள்வி மூலமாக உங்களுக்கு சில தியரி பாட்டுகளை சொல்லி தருவேன். நீங்களும் பிள்ளைகள் எப்படி படிக்கணும் சொன்னால், இப்ப தியரி ஒவ்வொரு பாடத்தையும் தியரி அழகா படிச்சுட்டு கேள்வி செய்யறது இல்லை செய்யும். இந்த இதுவும் தான் கேள்வியை செஞ்சுட்டு அதுக்குரிய தியரி பாட்டை நீங்க என்ன சரி வளர்ந்தா பார்க்கணும். சரியா, அது மாதிரி 2ஆம் நாளைக்கு இந்த லைஃப்ல வந்து கேள்விகளை தொகுத்து அதுக்குரிய ஒரு கேள்வியில செஞ்சு சொன்னால் அந்த கேள்வியில் இருக்கிற ஐடியாவில் தான் வரப்போகுது, அது தாண்டி ஒன்றும் வராது. சரியா, அதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கேள்வி இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி கேள்வி டிஃபரெண்ட் எல்லா டிஃபரெண்டான கேள்வி வந்து பாரத்தால அவளுக்கு ரொம்ப என்ன செய்யணும், அதே அவசரமா வந்து எல்லா சைடும் வந்து கிளியர் ஆகும். சரியா, அது மாதிரி இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கு 3 நாள் போட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு நான் ஒரு மிச்ச டைம் எடுக்காமக்கி டார்கெட் பண்ணி அதான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் கொண்டு இருக்க ஒரு 4 ஹவரோ 3 ஹவரோ இதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா, மிச்சம் சுவர் பண்ணக்கூடிய சைடில் தான் முதலாக செய்வேன். அதே போல தான் மற்ற சைடில் செய்வேன். அதே போல எம்சிக்யூக்கு வந்து எங்களுக்கு தெரியும் இந்த எம்சிக்யூ இந்த ஸ்ட்ரக்சரைசேஷனால் அதில் நார்மலா மிஸ் பண்ணி குடிக்கிறதுல ஆக குறைஞ்சது 4-3 சரி எப்படியும் பாரு. சரியா, அப்ப இதுல கெசிங்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சர்ஸ் நான் செய்வேன். சரி, ஸ்கூல் பேப்பர்ஸ்லையும் தான் இதுல இந்த பேப்பர் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரக்சர் அது மாதிரி 1வது ஸ்ட்ரக்சருக்குரிய கேள்விகள், அந்த கெசிங்ஸ் 1வது ஸ்ட்ரக்சர் கெசிங்ஸ் தலைப்புக்குரிய ஸ்ட்ரக்சரை இந்த ப்ராக்டிகலா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நார்மலா அதே போல அந்த கேள்வி எல்லாம் செய்ய வேண்டியது இந்த பேப்பர் லீக். அது மாதிரி 4 ஸ்ட்ரக்சருக்கும் செஞ்சேன்னு சொன்னா அவளுக்கு இன்ஷா அல்லாஹ் 50 மார்க்ஸ் வந்து நார்மலா ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாணவர்களுக்கு சொன்னால் இப்ப ஒரு அந்த 50, 55, 45, 35 ரேஞ்ச் லீக்கிறாங்க தானே. தியரி கொஞ்சம் பிடிபட்டிக்குது, ஆனா கேள்வி செய்யறதுக்கு ஏலான்னு சொல்லி ஒரு நிறைய கூட்டம் நிற்கிறது தான்.
எனக்கு நிறைய மாணவர்கள் டவுட்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஓரளவு ரிசல்ட் கேட்டேன்னு சொன்னால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா படிச்ச பிள்ளை அந்த இடங்கள்ல நல்ல டேலண்ட்னு சொல்லி அந்த டைம் எதிர்பார்த்த பிள்ளை இப்போ வந்து பார்த்தேன்னு சொன்னா அவங்க தியரி கேள்வி செய்யறது கஷ்டமா இருக்கு. சரியா? அப்ப இனி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை நான் நிறைய மட்டும் நிறைய கேள்வி செய்யப்பட போகுது. அதனால அவங்களோட நிறைய விஷயம் வந்து வர்த்தனையாகும், வளர்ச்சி அடை. இது உள்ள எம்சிக்யூ இந்த ஒவ்வொரு நாளைக்கும் நான் இந்த எம்சிக்கு எலக்ட்ரிசிட்டியில வந்து சமாளித்தடை காணியத்தை வந்து ஒரு நாளைக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா அதை செஞ்சுட்டேன்டா அதுல எப்படி ஒரு கேள்வி வரும். டாக்டர் எஃபெக்ட்ல வந்து நீங்க கேள்வி செய்யுங்கன்னு சொல்லி அழகா தேடி செஞ்ச எல்லா கேள்வி பாஸ் பேப்பர்ஸ் எம்சிக்யூவை அந்த இதுல ஒரு மார்க்ஸ் அப்ப 2 மார்க்ஸ் இப்படி வந்து கட்டாயம் கேள்வி வரக்கூடிய சைடு இருக்குது. அதுல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தலைப்பு ஒவ்வொரு நாள் சொல்லுவேன். அதுல நீங்க படிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 மேல வந்து எம்சிக்யூ வந்து ஸ்கோர் பண்ணி செய்யறதுக்கு மாதிரி ஸ்கோர் பண்ணலாம். ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய வர இல்லாமக்கே செய்யறதுக்கு இல்லை. நான் இப்ப ஒரு கேள்வி இதை கலெக்ட் பண்ணி இதோடலையும் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் வேண்டாம் சும்மா எல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு சும்மா எனக்கு ஸ்ட்ரக்சருக்கோ இஷ்டேக்கோ மார்க்ஸ் இல்ல அது ஸ்கீம் ஒரு படி எழுதும். எப்படி வந்து நீங்க ஆதேச கராப்பிச்சிய எல்லாம் வந்து ஸ்கீம் சீக்கு அது மாதிரி செஞ்சா தான் அது மாதிரி மார்க்ஸ் தருவான். ஸோ நான் ஒரு முயற்சி செய்வோம் சொசைட்டிக்காக வேண்டி இந்த மாணவர்களுக்காக வேண்டி நாளைக்கு நல்லா வந்து சொன்னால் அது எங்களுக்கும் சொசைட்டிக்கும் நல்ல சரியா ரைட். அப்ப இந்த இதுல வந்து இது பண்ண இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து 0705227242 நம்பர் 07052724229 இருக்கு. உங்களோட பேரு ஸ்கூல் பேரு டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் டேட் பிசிக்ஸ் மார்க் என்ன சரி ஒரு மார்க்ஸ் ஒன்று வந்து போடுவோம். அப்ப நம்மளோட நிறைய பேர் இந்த கேட்டகரி கேட்கறாங்க சொல்லி இந்த எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடும். எல்லாரும் 70க்கு மேல தான் டாக்டர் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய முறை வேறு. எல்லாரும் 40 கிலோக்கள் சொன்னால் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய முறை வேறு. அது ஒரு கேட்டகரிக்கு ஒரு மயமையும் அதுதான் நான் மார்க்ஸ் கேட்கறேன் கட்டாயம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம். எல்லாரும் வந்து பயன்பெறட்டும். இதில் நாங்கள் கூட்டாக சேர்ந்து முயற்சிப்போம். என்ன சரி ஒரு பெனிஃபிட் ஒன்று கட்டாயம் வந்து இருக்கும் இதில் இருந்து. அடுத்த விஷயம் தான் தமிழ் மீடியா மாணவர்களுக்கு சரி இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கும் சரி. அதாவது நான் கூடுதலாக இங்கிலீஷ் டைம் யூஸ் பண்ணுவேன், தமிழ் டைம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் பேப்பர் வந்து சிங்களத்தில் தான் நீக்கும். ஏன்னா டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. எல்லா பேப்பரும் சிங்கள மீடியம் தான் இருக்குது எல்லாம். இப்போ ஃபுல்லாக நான் இப்போ பேப்பரில் கேள்வி சொன்னால் முதலாக கேள்வியும் சிங்களத்தில் நீக்கும். ஆனால் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் தான் வாசிப்பேன். சிங்கள மீடியம் இருக்காது. அது சிங்களத்தால் வாசிக்க மாட்டேன் நான். அப்போ ஒட்டவா டிரான்ஸ்லேட் ஆகி தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ் எல்லாம் வாசிப்பேன். சரி டைம் சரியாட்டியும் கேட்ட சொல்லி தருவேன். இதை நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஐடியா செலுத்தி ஸ்கீம் முறைப்படி கேள்வி எப்படி செய்யுதுன்னு சொல்லி அந்த இதை தான் எடுக்கணும். நீங்க இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இந்த இப்படி தான் ஆன்சர் பண்ணிய ஸ்கீம் இது மாதிரி ஆன்சர் பண்ணணும் சொல்லி விஷயத்தை தான் நீங்க எடுக்கணும். இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம் இந்த தமிழ் மீடியம் இல்ல எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட் பெரிய கேள்வி. பியூர் இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அதே போல பியூர் தமிழ்ல டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அப்ப எல்லாம் இங்கிலீஷும் தமிழும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் கிளாஸ் வந்து போகும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் இன்ஷால்லா குயிக்காக 4 நாள்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போகும். ஜூம்ல நான் நடத்துறதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு